வந்து ரொம்ப நாளா ஒரு நீ வண்டி வச்சிருந்தீங்களா, ஒரு வண்டி யூனிகான் வண்டி வச்சிருக்காரு இந்த அண்ணன் வந்து ஒரு வண்டி வச்சிருக்காரு, யூனிகான் வண்டி வச்சிருக்காரு. அந்த வண்டியில பின்னாடி உட்காந்துட்டு போயிட்டு அந்த வண்டியை ஓட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிடிச்சி போச்சு. சவுண்ட் இல்லாம அப்படியே காத்து மாரி போறது, அது இல்லாம இந்த சென்டர் செக்கப் சார், இந்த குசைன் மாதிரி இருக்கும்ல, சீட்டுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும்ல, அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு உட்காந்து போறதுக்கு. நம்ம ஒரு டைம் தேனிக்கு போயிருந்தோம். தேனிக்கு போறப்போ 500 கிலோமீட்டர் ஊருக்கு 500 கிலோமீட்டர் போய் இறங்கியும் ஒரு முதுகு வலி இல்ல, ஒரு துளி கூட முதுகு வலி இல்ல. ஆனா டிக்கி வலிச்சது, உட்காந்துட்டே வந்தது, ஆனா முதுகு வலி ஒரு துளி கூட இல்ல. அப்பதான் யோசிச்சேன், சரி எப்படி இந்த வண்டினால இப்படி கொடுக்க முடியுது, எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சரி நம்ம இந்த வண்டியை வாங்கிக்கலாம். ஆனா நிறைய மாடல் பார்த்தேன், ஆனா அந்த வண்டி இந்த வண்டிக்கு ஈடா எதுவுமே கொடுக்கல. ஆனா 20 வருஷமா நல்ல ஒரு பேரோட அப்படியே இது இருக்குல்ல, அதனாலதான் சரி பாப்போம். இதுக்கப்புறம் வந்து எத்தனையோ மாடல் நிப்பாட்டிட்டாங்க ஆமா ஹோண்டால. ஆனா அந்த யூனிகான் 160 மட்டும்தான் நல்ல மூவிங்லயே இருக்கு. அதாவது புக்கிங் தான், வண்டி வந்து டிஸ்பிளேலே கிடையாது, ஷோரூம்ல டிஸ்பிளே ஒரு இடத்துல கூட விளம்பரம் கிடையாது, ஒரு இடத்துல கூட இந்த வண்டி தான் யூனிகான் கிடையாது. அங்க மத்த எல்லா வண்டியும் ஸ்டிக்கர் வச்சிருக்காங்க, யூனிகான் வண்டி ஸ்டிக்கர் கூட எங்க டிஸ்பிளே. நம்ம போய் பேரை சொல்லி கேட்டா மட்டும்தான் அந்த வண்டி கிடைக்கும். நம்ம கேட்கணும்னா அந்த ஷோரூம்ல போய் நான் போட்டோ எதுவுமே இருக்காது. அந்த போர்டு கூட நம்ம சின்னதா ஒரு போர்டுல பார்த்தோம், அவ்வளவுதான், அதோட இதெல்லாம் எழுதி இருந்துச்சு. ஆனா